அபி எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் நிம்மதியாவே இருந்தேன். இப்போ அவ சம்பளமும் இல்லாம செலவு கொஞ்சம் கழுத்தை பிடிக்குது. இத பாருங்க, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அபி என்னைக்கு இருந்தாலும் எங்க வீட்டு பொண்ணு. எங்க கஷ்டத்துல அவளுக்கும் ஒரு பங்கு இருந்தா என் மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். பின்ன என்னத்துக்கு உன் புள்ள அபிய கொண்டாந்து இங்க விட்டு போனாரு? ஏங்க, நாமெல்லாம் வாழ்ந்த மனுஷங்க, நமக்கு தெரியாதா புருஷன் பொண்டாட்டி சண்டை எந்த வீட்டுல இல்ல? அதெல்லாம் எத்தனை நாளைக்கு இங்க நீடிச்சிட போகுது? நாளை பின்ன பாஸ்கரன் அபி ஏதாவது சொன்னா கூட நான் அடிச்சு பேசுவேன்ல. அபி பிறந்த வீட்டுல இருந்தப்ப கூட சம்பளத்தை என்கிட்ட தானே நான் கொடுத்தான்னு சொல்லுவேன்ல. அதான் அவ சம்பளத்தை வாங்கிட்டு போலான்னு வந்தோம். இன்னைக்கு 1ஆம் தேதி இல்ல? அபி இப்ப சம்பளம் கொண்டு வந்துருவாள்ல. என்ன அமைதியா இருக்கீங்க? பணத்தை கொடுக்க இஷ்டம் இல்லையா? சேச்சே, அதெல்லாம் இல்லைங்க. நாளைக்கு நான் வீட்டுல கொண்டு வந்து கொடுத்துடுறேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம். நாளைக்கு நான் இங்க பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு வரேன். நீங்க இதே டயத்துக்கு அங்க வந்தீங்கன்னா நான் பணத்தை வாங்கிட்டு போயிடுவேன். சரிங்க. அப்ப நாங்க கிளம்புறோங்க. இருந்து சாப்பிட்டு போலாமே. ஏமா இருந்து சாப்பிட்டு போலாமே, அவங்க ஏதாவது நினைச்சுப்பாங்க. சும்மா பரவாயில்லைங்க, நாங்க கிளம்புறோம். எழுந்துரு. அப்புறம் இன்னொரு விஷயம், கொடுக்குற சம்பளத்தை முழுசா கொடுங்க. அதுல 1000 500ன்னு குறைச்சிடாதீங்க. ஏன்னா வீட்டுல ஏகப்பட்ட செலவு இருக்கு. சரிங்க. வா. அம்மாடி, அபிய கூட்டின்னு போற விஷயத்த பத்தி ஒண்ணுமே பேசலையே. ஐயே, நீங்க என்ன புரியாம பேசுறீங்க? அது புருஷன் பொண்டாட்டி சண்டை. அதெல்லாம் கொஞ்ச நாள் தீந்துரும். அதுல நாமெல்லாம் தலையிடக்கூடாது. வரோம், வா. அப்புறம் நான் சொன்ன அந்த குழி பணியாரம், குழி பணியாரம் தானே எடுத்துன்னு வரேன். வரேங்க. என்ன கற்பகம் இது? எதுக்கு இவ்வளவு பேசுச்சுன்னு இப்பதானே பிரியுது. எல்லாம் அபியோட சம்பளத்துக்காகத்தான். நீ இதுக்கு ஒத்துக்குனே இருந்திருக்க கூடாது. இருந்துட்டு போட்டும் வள்ளி. இது என்ன இன்னையோட முடிய போற விஷயமா? அபி என்னைக்கு இருந்தாலும் அங்கே போய் வாழ வேண்டியது தானே. நம்ம கொஞ்சம் அனுசரிச்சுதான் போனோம். கட்சி வரைக்கும் அபிய அந்த வீட்டுக்கு கூட்டின்னு போறத பத்தி அந்த பொம்பளை பேசவே இல்லை பத்தியா? அவங்க கேட்ட பணத்தை கொண்டு போய் கொடுத்தா அந்த சந்தோஷத்துல இறங்கி வந்து கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் நீ சொல்லு. அபி கண்ணியத்துக்கு ஒத்துக்கணும்ல. என்னமா பண்ணுப்போ. என்ன படிக்கிற? அதான் படிச்சதானே என்ன படிக்கிறேன்னு தெரியும். நடிக்காத, ஒழுங்கா படி. நான் படிக்கிறேன், படிக்காம போறேன். அதை பத்தி உனக்கு என்ன? அப்படியே அரைஞ்சிருவேன். ஏய் வாக்கா, காஃபி சாப்பிடுறியா? ஏங்கா இவ்வளவு லேட்டு? இல்ல ஆர்த்தி, வேலை நிறைய இருந்துச்சு. சீக்கிரம் காஃபி கொண்டு வரேன் கழுத. அபி, ஏண்டா இவ்வளோ லேட்டு? ரொம்ப களைச்சி போய் வந்திருக்கேன். ஆபீஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை, அது சால்வ் பண்றதுக்குள்ள பெரும்பாடாயிடுச்சு. என்னக்கா பிரச்சனை? என்னவா இருந்தா உனக்கு என்னடி? தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? நான் கேக்குறதுல உனக்கு என்னம்மா பிரச்சனை? ஆபீஸ்ல 1008 பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீயும் ஆபீஸ் போறாங்கற பந்தா தாங்க முடியல. சும்மா இருக்க மாட்டேன். வாயாடி வாயாடி. அபி, நீ ஏதாவது சாப்பிடுறியம்மா? வேண்டாம்மா, அதான் காஃபி கொடுத்துருக்கல, இது சாப்பிடுறேன். ஆனந்தி, உன் பென் கொஞ்சம் கூட. ஏன் உன் பென் என்னாச்சு? என் பென்ல ரீஃபில் தீந்து போச்சு. கொஞ்சம் கூட, நான் நோட்ஸ் எடுக்கணும். நான் தர முடியாது. எப்ப பார்த்தாலும் வெட்டி அரட்டை அடிக்க வேண்டியது. நான் வேலை செய்யலாம்னு நினைக்கும் போது எடிஜல் பண்ண வேண்டியது. சரியான ஆல்டி நீ.
தங்கச்சி பெண் கேட்டா கொடுக்க வேண்டியது உன்னோட டியூட்டி. எதுக்கு தேவையில்லாம தகராறு பண்ற? யார் தகராறு பண்றது? நீ தான் இப்ப தேவையில்லாம வம்புக்கு இழுக்கிற. நீ தான் வம்பு பண்ற. ஏய் நீ தான் பண்ற. நீ தான் பண்ற. ஏய் நீ தாண்டி பண்ற. நீ தான். ஏய் என்னடி இது? 2 பேரும் தொணன்னு பேசிட்டு. பாவம் அபி டயர்டா வந்திருக்கா. நீங்க ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ள போங்க முதல்ல. அம்மா நீ ஏமா இங்க நின்னுட்டு இருக்க? போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? இல்ல அபி, நீ எப்போ சாப்பிட போற? தோ காஃபி இருக்குல்ல, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டாச்சு. நீ சாப்பிடுறேன்னா உனக்கு போட்டாச்சுன்னா எனக்கு ஒரு வேலை தெரிஞ்சிடும். அம்மா நீ போ, நான் அக்காவுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இதனடி ஒரு நாள் இல்லாத திருநாளா இருக்கு. உன்னை பார்த்தா பாவமா இருக்குமா, அதான் சொல்றேன். நீ என்னமா நோட்ஸ் எழுதணும்னு சொன்னியே? ஆனந்தி எனக்கு பேனா தராம இன்சல்ட் பண்ணிட்டா. அதனால நாளைக்கு எதுக்கெல்லாம் டிசைட் பண்ணிட்டேன். போமா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். கற்பகா என்னது இது? அபிகிட்ட கேட்கறதுக்கு என்ன தயக்கம்? ஏன் இப்படி மனசுக்குள்ளேயே மென்னு முயங்குற? அவ நம்ம பொண்ணு தானே. யோசிச்சே வள்ளி, ஆனா இப்ப கேக்குறதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? இந்த நேரத்துல உனக்கு பணம் எதுக்குன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? அதான் காலையில பாத்துக்கலான்னு விட்டேன். நீ காலையில போய் கேட்கறதுக்குள்ள அபி ஆனந்திக்கோ இல்ல ஆர்த்திக்கோ எடுத்து பணத்தை செலவுக்குன்னு கொடுத்துட்டான்னு வச்சுக்க, உன் சம்மந்திக்கு நீ என்ன பதில் சொல்லுவ? ஐயோ எனக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. நீ ஏதாவது சொல்லி என்ன குழப்பிடாத. காலையில பாத்துக்கலாம் விட. என்னாச்சு இந்த கற்பகத்துக்கு? ஆர்த்தி, என்னக்கா? என்ன மறந்துட்டியா? எத? இல்ல நேத்து நீ என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டியே, அது. ஆமா அந்த 500 ரூபாயா? குடு இந்த அப்பாடா, தேங்க்யூக்கா. யாராவது நடுவுல வந்து முட்டுக்கட்டை போட்டுருவாங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன். ஏய் அத கூட சுமாரு கூட. அக்கா இந்த மாசம் இது ஒன்றும் முக்கியம் கிடையாது. இவ அடுத்த மாசம் கிளாஸ் போய்கிட்டோம். நிறைய செலவு இருக்கு இந்த மாசம். புடி. ஏய் குடுப்பா, ஏதோ ஆசைப்பட்டு கேக்குறாங்க. இந்த மாசம் இல்லனாலும் அடுத்த மாசம் நாம தானே கொடுக்கணும். என்னக்கா? இந்த தேங்க்ஸ்க்கா. அப்புறம் இன்னொரு 100 ரூபாய். பாக்கெட் மணியா? வள்ள லைட்ட காணி. பாக்கெட் மணி இல்லடி, கேபிளுக்கு காசு. இன்னைக்கு கட்டிடே, இல்லனா நீ சீரியல் பார்க்க முடியாது. சரிம்மா, அப்ப நான் ஆபீஸ் கிளம்புறேன். அப்படியே போகும்போது மளிகை பில்லும் வீட்டு வாடகையும் கொடுத்துடுறேன். உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? என்கிட்ட கொடு, நானே கொடுத்துடுறேன். இதுல என்னமா சிரமம்? போற வழி தானே, நான் கொடுத்துட்டு போயிடுறேன். இல்ல மல்லிகை கடையில கொஞ்சம் கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. என்கிட்ட கொடு, நானே கொடுத்துடுறேன். நீ நிம்மதியா ஆபீஸுக்கு போமா. சரி, நீயே கொடுத்துரு. அப்புறம் கணக்கு பார்த்தேன், பால் பாக்கியும் கரண்ட் பில்லும் இந்த மாசம் ரொம்ப ஜாஸ்தியா வந்திருக்கு. எல்லாம் கொடுத்தது போக ஒரு 200 ரூபாய் கூட மிஞ்சாத போல இருக்கு. என்னம்மா பண்றது? எவ்வளவு முயற்சி பண்ணாலும் செலவை குறைக்க முடியல. சரிம்மா, நான் கிளம்புறேன். பாய் பாய் ஆர்த்தி, வரேம்மா. ஆர்த்தி, அந்த பணத்தை கொடு. அம்மா இது அபியக்கா எனக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு கொடுத்தது, நான் தர மாட்டேன். ஏய் சும்மா வாய அடிக்காம கொடு, நாளைக்கு கட்டிக்கலாம். குடு. நாளைக்கு கண்டிப்பா தந்துருவல்ல? தந்துடுறேன். நேற்று இவங்க தானே அபியக்காட்ட பணம் வாங்க கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ இவங்களே ஒரு பைசா விடாம எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க. கொஞ்சம் வாய் முடுறியா? அவங்களுக்கு வீட்டு நிலைமை தெரியாது பாரு. உனக்கு தான் ஒன்றும் தெரியாது. உட்காந்து படி, பணத்துக்கு அலையாத. ஏண்டி சீதா, நம்மளை ஏமாத்திட மாட்டாங்களே? பணம் கிடைக்கலையோ என்னமோ. ஏண்டி லூசே, மகா வாங்குற சம்பளம் எங்கடி போகுது? ஏமா எப்ப பார்த்தாலும் அபியை திட்டிட்டே இருக்கீங்க. அவங்க அம்மா மட்டும் எப்படி மனசார பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க? அவங்களுக்கு என்ன வெக்கம், மானம், ரோஷம் எதுவுமே இல்லையா என்ன?
எனக்கு என்னமோ அவங்க வர்ற மாதிரி தெரியல. விளங்காத மூதேவி, 4 நல்ல வார்த்தை பேச மாட்டியா? மனசுல பட்டதை சொன்ன ஒன்னும் பட வேணாண்டி. இங்க காசு இல்லாம திண்டாடுறது யாரு? நான் தானே. வந்துட்டாங்க போல இருக்கு. சீக்கிரம் வா. ஆமாமா, அவங்க வராங்கம்மா. ஒருவேளை பணம் கிடைக்கல எங்களை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்ல வராங்களோ? சனியனே, அவங்க மட்டும் பணம் கொண்டு வரணும்னு வச்சுக்கே, உன்னை வீட்டுக்கு வந்து மொத்து நான் என்ன பண்ணேன்? ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்க. என்ன பண்றது? யானை இழைச்ச மாதிரி எனக்கு பண கஷ்டம். என் வாழ்க்கையில இந்த மாதிரி யாருக்காகவும் எதுக்காகவும் காத்து கிடந்தது கிடையாது. கோச்சிக்காதீங்க. அபி ஆபீஸுக்கு போறப்ப தான் பணம் கொடுத்தா, அதான். நம்ம ராசி அப்படி. என்ன பண்றது? சரி சரி, சீக்கிரம் பணத்தை எடுங்க. இதை வாங்கிட்டு போய் தான் மளிகை கடையில சாமான்லாம் வாங்கணும். அதான் காத்துங்க கிடப்பேன்னு ஓட்டமும் நடையுமா ஓடியாரோம். சரி சரி, முதல்ல பணத்தை எடுங்க. நான் வேணா என்ன தட்டுமா? சும்மா இரு, நான் தான் எண்ணிட்டு இருக்கேன்ல. கணக்குல வேற. என்ன சம்மந்தியமா? வலிய போய் படியேறினா மரியாதை கம்மிங்கிறத காமிச்சிட்டீங்க. என்ன சொல்றீங்க? நான் எவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொன்னேன் பணத்தை முழுசா கொடுங்கன்னு. இருந்தாலும் அதுலயே கை வச்சிட்டீங்க போல இருக்கே. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அபி கொடுத்த பணத்தை அப்படியே கொண்டு வந்தேன். அப்புறம் எப்படிங்க குறையும்? ஒருவேளை அபி ஏதாவது செலவு பண்ணிட்டாலோ என்னமோ. கழுத தேஞ்சு கட்டெரும்பாச்சுன்னு சொல்லுவாங்க. அத மாதிரி என் மருமக சம்பளம் தேஞ்சுக்கிட்டே வருது. பாவம் பார்த்து எங்களுக்கு பிச்சை போடுறீங்களா? ஐயோ, அதெல்லாம் இல்லைங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. அத்தை, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டேனே, வாங்கிட்டு வந்தீங்களா? மறந்தே போயிட்டேம்மா. இந்தா. வாங்கிட்டு வந்துட்டீங்களா? மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். முறுக்கு. அம்மா வேணுமா? மேடம் தின்னு. ரொம்ப நல்லா இருக்கு அத்தை. சம்மந்தியம்மா, அபிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறத பத்தி மாப்பிள்ளை கிட்ட நீங்க தான் வற்புறுத்தி சொல்லணும். இங்க பாருங்க, அது நீங்களாச்சும் உங்க மாப்பிள்ளையாச்சு. எதுக்கு உங்க மாப்பிள்ளை கிட்டே பேசுங்க. நீங்க தான் கொஞ்சம் எடுத்து சொல்லணும். ஐயே, நான் சொன்னா அவன் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இது பாருங்க, நீங்க ஒண்ணு செய்யுங்க. அந்த 20,000 ரூபாய் பணத்தை கொடுத்துருங்க. அப்புறம் உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்துருவான். 20,000 ரூபாய் இப்போ என்னால எப்படிங்க கொடுக்க முடியும்? இருந்தா அப்பவே கொடுத்துருப்பேனே. இத பாருங்க, உங்ககிட்ட இல்லைன்னா என்ன? அதான் அந்த அபியோட சித்தி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டா கொடுத்துட போறாங்க. அது எப்படிங்க? சொந்தத்துக்குள்ள இவ்வளவு பெரிய தொகையை கேட்டா நல்லாவா இருக்கும்? ஏய், எந்திரடி. இத பாருங்க, இதுல எல்லாம் நாசுக்கு கௌரவம் பாத்துட்டு இருந்தா உங்க பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுறது? சீக்கிரமா பணத்தை கொடுக்குற வழியை பாருங்க. அபியோட சித்தி சாரதா கிட்ட போய் 20,000 ரூபாய் பணத்தை கேளுங்க. உங்களுக்கே கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நானும் வரேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. நானு வேற ஏதாச்சும் முயற்சி பண்றேன். சரி சரி, எதையோ உன சீக்கிரமா பண்ணி தொலைங்க. ஏய், வாடி போலாம். வா வா. வணங்க. ஏய், வாங்குறேன். அம்மா. என்ன வள்ளி, இந்த அம்மாவும் அந்த 20,000 ரூபாவிலேயே நிக்குது. பாத்தியா கற்பக, அந்த பொம்பளைய பணம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, பணம் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு பேச்சுன்னு பேசுது. சரி, அபியோட சம்பள பணத்தை தூக்கி கொடுத்துட்டியே ஏதோ குருட்டு தைரியத்துல. இப்ப அபி கேட்டாலும் என்ன பண்ணுவ? எப்படியாவது சமாளிச்சுட்டே ஆகணும். வா போலாம். ஒரு போன் இல்ல, ஒரு SMS இல்ல, நீ எல்லாம் எதுக்கு ஒரு செல்போன் வச்சிட்டு இருக்க? பேசாத. வெயிட்டிங்ல இருந்ததுன்னா திரும்ப கூப்பிட மாட்டியா? கொஞ்சம் பிஸ்னாரி, ஒரு போன் பண்றதுக்கு இவ்ளோ கணக்கு பாக்குற? நீ எந்த சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம். ஆபீஸ் நம்பருக்கு பண்ணிருக்கலாம்ல. எக்ஸ்கியூஸ் மீ. 2. Hey, I'll call you back. I'll call you back. வாங்க. நான் அஃபிஷியலாக வந்திருக்கேன் உங்கள் கம்பெனி ஆடிட்டிங் விஷயமா. இவர் சீனியர் ஆடிட்டர், பேர் மிஸ்டர் ராமகிருஷ்ணன். ஹலோ, யுவர் நேம் ப்ளீஸ்? I'm Usha. ஓ, அப்போ
அபிங்கிறது யாரு? அபி வந்துருவாங்க, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. முத்தப்பா, இவங்கள கான்ஃபரன்ஸ் ரூம்ல உட்கார வைங்க. ஆடிட்டிங் விஷயமா வந்திருக்காங்க. அப்படியே 2 காஃபியும் கொடுத்துருங்க. சரிங்க. காஃபி போதுமா இல்ல? இட்ஸ் ஓகே. ஓகே வாங்க சார். என்ன இந்த அபி இன்னும் காணோம்? சொல்லு. ஹாய். ஒன் செகண்ட். அபி, பாஸ்கர் வந்திருக்காரு. பாஸ்கரா? பர்சனல் விஷயமா இல்ல, ஆபீஸ் விஷயமா வந்திருக்காரு. ஆடிட்டிங் விஷயமா வந்திருப்பாரு. அதேதான். கான்ஃபரன்ஸ் ரூம்ல உட்கார வச்சிருக்கேன், போய் பாரு. சரி. ஹே அபி, ஆல் தி பெஸ்ட். சி போடி. சொல்லு. ஹலோ. அடப்பாவி, அதுக்குள்ள கட் பண்ணிட்டானா? விட மாட்டேன். Glad to meet you. I am ராமகிருஷ்ணன், சீனியர் ஆடிட்டர். புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன். வணக்கம். இவர் மிஸ்டர் பாஸ்கர், என்னோட ஜூனியர். ஹலோ. ஹலோ. எங்க பாஸ் ஏற்கனவே 2 தடவை உங்களை பத்தி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அபி நீங்க ஒரு லேடி இருக்காங்க, ரொம்ப பிரில்லியன்ட், அதை விட முக்கியமான விஷயம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப அதை பத்தி நான் ஜாஸ்தி யோசிக்கல. ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, யூ ஆர் லுக்கிங் சோ பியூட்டிஃபுல்.